அறிவுடை பெரியர் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்தான் திரை உலகு புகழ் சாண்டோ சின்னப்பத்தேவர். அன்றாடம் வீட்டிலே உண்பது நீராரம், சிறுபயிறு, களி போன்றவை. எத்தனை நாளைக்கு தான் பொறுத்திருப்பார் வாலிபத்தேவர்? நன்கு உண்டு பயில்வானாக விரும்பினாரே. வீட்டுக்கு தெரியாமல் ஒரு சிற்றுண்டி கடையிலே பிரியாணி உண்ண ஆரம்பித்தார். அதுவும் கடனுக்கு. கடன் 10 ரூபாய்க்கு ஏறிவிட்டது. கழுத்திலே துண்டு போட்டு இழுத்து விட்டார் சிற்றுண்டி கடை முதலாளி. வெட்கம் தாங்காமல் 2 நாளில் கடனை அடைத்து விடுவதாக சொல்லி வெளியேறினார். நேரே மருதமலைக்கு சென்றார். அங்கே மருத மரத்து அடியிலே சிலையாக இருந்த முருகனிடம் முறையிட்டார். எப்படி? முருகா, ஒன்றிலே நீ எனக்கு உதவ வேண்டும், அல்லது நான் தற்கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டு திரும்பினார். வரம் கிடைக்குமா கிடைக்காதா? ஏன் கிடைக்காது? ஆம், எல்லோருக்கும் பொதுவாக இருக்கும் கடவுள் எவர் கேட்டாலும் வரம் தருவாரே என்று பைபிளிலே சாலமோன் அன்றே சொல்லி வைத்தாரே. 1 அரசர் 8:43. அங்கே எந்த மத முரண்பாடும் இல்லை. இதை நான் சொல்வதற்கு காரணம், முன்பு ஒரு முறை ஜெகத் கஸ்பார் பிராணங்கள் அனைத்துமே வடிகட்டிய பொய் என்று வீடியோ வெளியிட்டார். கேப்பையிலே நெய் வடிகின்றது என்றால் கேட்பவன் என்ன கேணையனா? அவருக்கு வயதும் பற்றாது, ஞானமும் பற்றாது. ஏனெனில் கத்தோலிக்க திருச்சபை அதனுடைய 2ஆம் வத்திக்கான் சங்கம் தெளிவாக உரைக்கின்றது, இந்து பிராணங்களின் நட்படிப்பினைகளை நாம் பாராட்ட வேண்டும் என்று. அது வசிட்டர் வாயாலே பிரம்மரிஷி பட்டம் பெற்றது போல அல்லவா இருந்தது. அது மட்டுமா, 1964 பம்பாய்க்கு வந்த போப்பாண்டர் 6ஆம் சின்னப்பர் என்ன சொன்னார்? குல்தூரா இந்தியானா நதுராலித்தர் எஸ்து கிறிஸ்தியானா, அதாவது இந்திய பண்பாடு கிறிஸ்துவ பண்பாடு போலவே உள்ளது. இனி சாண்டோ சின்னப்பதேவரின் கதைக்கு வருவோம். திரும்பும் வழியிலே சிகரெட்டு பாக்கெட்டு கண்டெடுத்தார். திறந்து பார்த்தார் 10 ரூபாய். முருகா என்று ஓடினார். எங்கே? மருதமலைக்கு. நன்றி கூற இதோ பாடினார். அங்கே வந்தது யார் என்று கண்டு கொண்டேன், நான் வந்தது யார் என்று கண்டுகொண்டேன், வண்ணமயில் வடிவில் இங்கு கண்டுகொண்டேன், விழுந்த இடத்தில் மருத மரம், விழித்த முகத்தில் கந்த முகம், நினைத்து நினைத்து குடித்த எனக்கு கிடைத்த முருகனின் அன்பு மனம். அத்தோடு விட்டாரா? இடையோடு கூடும் உடைகோவனத்தில் எவையேனும் இல்லை ஐயா, ஒரு சூடமேனும் தருவார் கூட இங்கு இல்லை ஐயா, தனியாக நிற்கும் முருகா உனக்கு இனி நான் உண்டு ஐயா, இனி நான் உண்டு ஐயா. இப்படி கடவுளை மனித நிலைக்கு கொண்டு வந்து பாடும் ஆந்த்ரபோமார்பிசம் இந்து மதத்திற்கு சிறப்பாகும். என்னே அழகு, என்னே பக்திரசம், சிந்தனை உள்ளவர் மரப்பரோ சின்னப்பத்தேவரை.